Okay, நம்ம next infinite series பார்க்க போறோம். நம்ம actually போன வீடியோல வந்து finite series பத்தி பார்த்தோம். finite series அதோட formulas and then some special finite series இதெல்லாம் பார்த்தோம். arithmetic progression, geometric progression அது எல்லாமே arithmetic series, geometric series அதெல்லாம் finite series பார்த்தோம். அதுமே arithmetico geometric series இதுவும் பார்த்தோம். இதெல்லாமே finite series பார்த்தோம். இப்போ next நம்ம பார்க்க போறது infinite series. So infinite seriesல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா infinite arithmetico geometric series பார்க்க போறோம். அப்புறம் binomial series பார்க்க போறோம். அப்புறம் exponential series and logarithmic series. So இந்த 4 series தான் நமக்கு மெயினானது. ஓகேவா? So infinite arithmetico geometric series and then binomial series, exponential series and logarithmic series. இந்த 4 series தான் நமக்கு மெயினா முக்கியமான series. இந்த 4 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So infinite arithmetico geometric series. The first one is infinite arithmetico geometric series. So இது infinite that is arithmetico geometric series எப்படி இருக்கும்ன்றது தெரியும் நமக்கு. அதுவே if it goes up to infinity வரைக்கும் போச்சுனா அப்ப the sum of the n terms and the full sum up to infinity அதுக்கு formula வந்து s is equal to limit n tends to infinity sn அப்ப which is equal to a divided by 1 minus r plus dr divided by 1 minus r the whole square. So இங்க n-க்கு பதிலா இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். You'll get this formula. ஓகேவா? இந்த இடத்துல the condition is -1 less than r less than 1. So இந்த சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா it is valid for some condition only. So இங்க r வந்து -1க்கும் +1க்கும் நடுவுல தான் இருக்கணும். So அந்த கேஸ்ல தான் இந்த சீரிஸ் வந்து valid. Otherwise it is not valid. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் சீரீஸ் which is infinite arithmetico geometric series. அதுக்கான ஃபார்முலா இதுதான். சம் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். அடுத்தது செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைனாமியல் சீரீஸ். ஸோ பைனாமியல் சீரீஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பைனாமியல் தியரம் படித்தோம் இல்லையா? பைனாமியல் தியரம் என்ன படித்தோம்? we studied that a plus b the whole power n is equal to nc0 a power n plus nc1 a power n minus 1 into b plus nc2 a power n minus 2 into b square plus etc. plus ncr a power n minus r into b power r plus etc. plus ncn a power n b power n. ஸோ இது நம்ம படித்தோம். நம்ம பைனாமியல் சீரீஸ் நம்ம படித்தோம். இது வந்து இட் இஸ் வேலிட் வென் n இஸ் அன் இன்டீஜர். n வந்து அதுவும் பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் இது வேலிட். அதர்வைஸ் இந்த பைனாமியல் தியரம் இஸ் நாட் வேலிட். இது பைனாமியல் தியரம். இப்போ பைனாமியல் சீரீஸுங்கிறது என்னன்னா இதுலேருந்து தான் நம்ம டெடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து ஆக்சுவலாக நம்ம என்ன டெடியூஸ் பண்ண போகிறோம்னா பைனாமியல் சீரீஸ் இட் வில் பி ஆஃப் த ஃபார்ம் 1 plus x the whole power n. 1 plus x the whole power n. இங்கே n-ங்கிறது வந்து it is a rational number. n-ங்கிறது it is a rational number. So for any rational number n for any rational number n நம்ம பைனாமியல் சீரீஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா 1 plus x the whole power n is equal to. ஸோ இங்கே வந்து n-க்கு பதிலாக n தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். பட் a-க்கு பதிலாக 1 b-க்கு பதிலாக x சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் இதில். ஓகேவா? அப்போ nc0 வந்து 1 அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். nc0 1. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக 1 அண்ட் இந்த a-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 power n is 1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ப்ளஸ் nc1 இங்கே வந்து காம்பினேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா n ரேஷனல் நம்பராக இருக்கிறதுனால காம்பினேஷன் எப்போ யூஸ் பண்ணலாம்? வென் n is an பாசிட்டிவ் இன்டீஜர். n and r should be பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ தான் காம்பினேஷன் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி படித்தோம் காம்பினேஷன் படிக்கும்போது. ஸோ அதனால் இங்கே காம்பினேஷன் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம காம்பினேஷனோட ஃபார்முலா அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். டைரெக்டாக ஃபார்முலாவாக எழுத போகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த nc1ன்றதுக்கு பதிலாக அதுக்கு உரிய ஃபார்முலாவாக எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த nc1ங்கிறது என்ன? இட் இஸ் n into a-ங்கிறது தான் 1 இங்கே. ஸோ 1 raised to power of anything is 1. b-க்கு பதிலாக we have x px ப்ளஸ் அடுத்து nc2க்கு ஷார்ட்கட்டில் என்ன ஃபார்முலா படித்தோம்? n-ல ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும். கீழே 1-ல ஆரம்பிக்கணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ அப்போ n into n minus 1 divided by 1 into 2 into இது 1 raised to power of anything. ஏன்னா இங்கே a-ங்கிறது 1. ஸோ 1 raised to power of anything is 1. அண்ட் b-க்கு பதிலாக we have x. ஸோ இப்போ x square
plus அடுத்த term என்ன வரும்? It is NC3. NC3ங்கிறது என்ன? n into n minus 1 into n minus 2 divided by 1 into 2 into 3 into x cube plus etc. plus the general term. இந்த general term வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு புக்கில் ஜென்ரல் டேர்ம் கொடுக்கல, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜென்ரல் டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா, என்சிஆரை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, we are going to write it like this. என்சிஆருக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம். என்ன ஃபார்முலா படித்தோம்னா, n into n minus 1 into n minus 2 into etc. up to n minus r plus 1 divided by r factorial into x power n. sorry, x power r into x power r. இது ஒரு ஃபார்முலா படித்தோம். plus etc. up to infinity. So this series goes up to infinity. இந்த series வந்து it goes up to infinity. So this is the formula for binomial series. So binomial seriesக்கு இதுதான் formula. So இந்த formula வந்து actually நம்ம இந்த binomial theoremலேருந்து தான் deduce பண்ணுறோம். We are deducing it from the binomial theorem. இந்த binomial theoremலேருந்து தான் கொண்டு வரோம். ஏக்கு பதிலாக 1 substitute பண்ணுறோம் and bக்கு பதிலாக x substitute பண்ணுறோம். and இங்கே n வந்து it is not an positive integer. n positive integer கிடையாது, it is a rational number. n வந்து rational number. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து n ரேஷ்னல் நம்பராக இருக்கும், இன்னொன்று வேர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் 1. அப்போ தான் இந்த சீரீஸ் வந்து வேலிட். அதர்வைஸ் இந்த சீரீஸ் வந்து வேலிட் கிடையாது. எப்படி இந்த சீரீஸ்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர் ஷுட் லை பிட்வீன் -1 and +1ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் 1. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1 விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து வேலிடாக இருக்கும். it will be valid. So the formula for the binomial series is, binomial series கான formula 1 plus x the whole power n is equal to 1 plus nx plus n into n minus 1 divided by 1 into 2 into x square plus n into n minus 1 into n minus 2 into n minus 2 divided by 1 into 2 into 3 into x cube plus etc. plus the general term. the general term இருக்கும், ஆனால் last term இருக்காது. ஏன்னா இந்த series goes up to infinity. இந்த சீரீஸ் ஏன்னா இது இன்ஃபனைட் சீரீஸ்ன்னு சொன்னாலே இது இன்ஃபனைட் சீரீஸ், அதனால this series goes up to infinity. so the last term இருக்காது. இங்கே the general term will be n into n minus 1 into n minus 2 into etc. up to n minus r plus 1 divided by r factorial. இதுவும் ஒரு ஃபார்முலா ஃபார் என்சிஆர் தான். என்சிஆருக்கு இதுவும் ஒரு ஃபார்முலா தான். நம்ம இது படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். this is also a formula for NCR. என்சிஆருக்கு நம்ம இதுவும் ஒரு ஃபார்முலா படித்தோம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அங்கே என்சிஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் வி கால் இட் அஸ் பைனாமியல் சீரீஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு பைனாமியல் சீரீஸில் நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி டு ரிமெம்பர் எவ்ரி திங். இதெல்லாம் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இட் இஸ் எனஃப் இஃப் யூ ரிமெம்பர் திஸ் ஒன்லி ஒன் ஃபார்முலா. ஏன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக -xங்கிறது நம்ம ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். அதனால் தனித்தனி ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்க வேணாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் இந்த தனித்தனி ஃபார்முலாஸ் இது எல்லாமே வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா இட் இஸ் எனஃப். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே, பட் நம்ம இது தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸ் இதுவும் இந்த இதுலேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். இங்கே n-க்கு பதிலாக -1 போட்டால் இந்த ஃபார்முலா கிடைக்கும். அண்ட் x-க்கு -x, n-க்கு -1 போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 4 ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 ஃபார்முலா இது நீங்கள் படிச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து நோட்லேயும் காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாவையும். so that it will be useful. உங்களுக்கு any sorts of entrance examலே கேட்கலாம், அல்லது இந்த எக்ஸாம்லேயே கூட உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். they may ask in one word. so note. ஸோ இதுலேருந்து தான் நம்ம டிடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, the first one is 1 plus x the whole power minus 1. 1 plus x the whole power minus 1 is 1 minus x plus x square minus x cube plus etc. அதே இது வந்து 1 minus x the whole power minus 1. இதுக்கு ஃபார்முலா வந்து 1 plus x plus x square plus x cube plus etc. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருந்தால் ஃபுல்லாக ப்ளஸ் வரும். ஓகேவா? ஸோ மேலே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். and then the third one is that 1 minus x the whole power minus 2. 1 minus x the whole power minus 2 என்ன வரும்? it is going to be 1 plus 2x plus 3x square plus 4x cube plus 5x power 4 plus etc. and then 1 plus x the whole power minus 2. so இதுக்கு ஃபார்முலா வந்து 1 minus 2x plus 3x square minus 4x cube plus 5x power 4 minus etc. so இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். and இந்த 4 ஃபார்முலாவுமே they are valid when
modulus of x is less than 1. So modulus of x less than 1 இருக்கும்போது மட்டும்தான் இந்த 4 ஃபார்முலாவுமே valid. ஓகேவா? So these are the formulas. இந்த formulas எல்லாம் one wordல கேட்க சான்ஸ் இருக்கு. And binomial series பொறுத்த வரைக்கும் நீங்க it is enough if you remember this only one formula. இந்த ஒரு formula மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அத்தனை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ் பார்க்க போறோம். We are going to see about exponential series. Third one. So exponential series. So exponential series வந்து என்னன்னா it is the series which can be written like this. e power x is equal to actually ங்கிறது வந்து என்னன்னா ங்கிறது வந்து it is equal to 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus 1 by 3 factorial plus 1 by 4 factorial plus etc. So இதுதான் ங்கிற நம்பரை இந்த மாதிரி எழுத முடியும். Now e power x we can write it as e power x can be written as summation n is equal to 0 to infinity x power n divided by n factorial. We can write it like this, e power x. Or in other words, e power x can be written as 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus x cube by 3 factorial plus etc. So this is the formula for e power x. e power x க்கு இதுதான் formula. புரிஞ்சுதாமா? So this is the series for exponential series. And இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா it is valid for all real x. So இது வந்து எல்லா real numbersக்குமே இந்த series valid. இப்போ இங்கெல்லாம் நம்ம இந்த condition சொன்னோம் இல்லையா, modulus of x should be less than 1. இங்க அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. It is valid for all real x. Valid for all real x. So real numbers எல்லாத்துக்குமே இந்த series valid. இந்த சீரிஸ் வந்து it is valid for all real numbers. இப்போ அதே மாதிரி இதுல இருந்து e power minus x என்ன வரும்? e power minus x. இப்போ இங்க x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் x க்கு பதிலா minus x போடணும். So x க்கு பதிலா minus x போட்டா உங்களுக்கு என்ன வரும்? You will get this as 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial plus etc. So this is going to be e power minus x. So இதுதான் e power minus x கான ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் இருந்து e power x plus e power minus x ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த plus x by 1 factorial minus x by 1 factorial கேன்சல் ஆகிடும். அது மாதிரி plus x cube by 3 factorial minus x cube by 3 factorial கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 plus 2 into x square by 2 factorial and so on வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம 2ஆல் இங்கே டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா என்ன ஆகிடும்னா it will become as 1 plus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial plus x power 6 by 6 factorial plus etc. வந்துடும். ஸோ e power x plus e power minus x divided by 2 ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். இப்போ இதே இது e power x plus e power minus x divided by 2. e power x minus e power minus x divided by 2 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா x by 1 factorial plus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial plus x power 7 by 7 factorial plus etc. கிடைக்கும். You will get it like this. ஓகேவா? இதெல்லாம் ஆக்சுவலாக நமக்கு சம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல் கிடையாது. பட் ஈவன் தோ இது உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். தி மே ஆஸ்க் இன் ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் தென் e பவர் e ப்ளஸ் e பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 1 ப்ளஸ் 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus 1 by 6 factorial plus etc. வந்துடும். அதே மாதிரி இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா that is e minus e power minus 1 divided by 2 is equal to 1 by 1 factorial plus 1 by 3 factorial plus 1 by 5 factorial plus 1 by 7 factorial plus etc. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. இட் மே பி ஆஸ்ட் இன் ஒன் வேர்ட். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதில் மெயினாக நமக்கு இந்த e power x ஃபார்முலாவும் e power minus x ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன் வேர்ட். ஓகேவா? ஓகேம்மா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லாகரிதமிக் சீரீஸ் பார்க்கலாம். லாகரிதமிக் சீரீஸ்
எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸோட ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். The next one, fourth one, logarithmic series. Logarithmic series. So logarithmic series வந்து என்னன்னா, that is log of 1 plus x, log of 1 plus x. So இதுக்கு வந்து series வந்து பார்த்தீங்கன்னா summation n is equal to 1 to infinity minus 1 whole power n plus 1 into x power n divided by n. So இதுதான் series. So இந்த series நம்ம எழுதணும்னா it can be written as log of 1 plus x is equal to, it is x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 plus etc. வந்துரும். So this is the series for log of 1 plus x. Log of 1 plus x க்கு series இதுதான். And then this series is also valid where modulus of x is less than 1. So இங்க modulus of x இங்கே less than 1 இருக்கணும். அப்பதான் இந்த சீரிஸும் valid. இல்லைனா otherwise this series is not valid. ஓகேவா? Okay, now இதில் இருந்து log of 1 minus x, log of 1 minus x என்ன வரும்? So அப்போ xக்கு பதிலா minus x போடணும். So xக்கு பதிலா minus x போட்டிங்கன்னா என்ன வரும்? minus x square by 2 minus x cube by 3 minus x power 4 by 4 plus etc. வந்துரும். So this is the series for log of 1 minus x. Log of 1 minus xக்கான series இதுதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இதில் இருக்க மைனஸ் சைனை வெளியில் எடுத்து இங்கே கொடுத்துட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஆர் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். லெட் அஸ் ஆட் போத். ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ இப்போ வில் கெட் இட் அஸ் log of 1 plus x minus log of 1 minus x. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 plus etc. இந்த டேர்ம் எல்லாம் மைனஸை வெளியில் எடுத்து நம்ம இந்த சைடில் கொடுத்ததுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ plus x square by 2 plus x cube by 3 plus x power 4 by 4 plus etc. ஸோ இதில் இந்த காமனாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா this we can write it as log of 1 plus x divided by 1 minus x ன்னு எழுதலாமா? ஏன்னா this is of the form log m minus log n which can be written as log of m by n ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதான் log of m by n. ஸோ இங்கே ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? we'll get it as 2x plus 2 into x cube by 3 plus 2 into x power 5 by 5 plus etc. வந்துரும். ஸோ இந்த 2 காமனாக வெளியில் எடுத்து இந்த சைடில் கொடுத்துடலாம். இந்த 2 காமனாக வெளியில் எடுத்து let us bring it to this side. ஸோ அப்போ we'll get it as 1 by 2 into log of 1 plus x divided by 1 minus x can be written as x plus x cube by 3 plus x power 5 by 5 plus etc. ஸோ இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும். ஸோ இது எல்லா ஃபார்முலாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா where modulus of x is less than 1. இங்கேயும் where modulus of x is less than 1 இருக்கணும். ஓகேவா? So this is the formula for 1 by 2 into log of 1 plus x divided by 1 minus x. அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சம்ஸ் போட போகிறோம். we are going to work out the sums based on these formulas. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் போடுவோம். that is example number 5.19. example 5.19. find the sum 1 plus 4 by 5 plus 7 by 25 plus 10 by 125 plus etc. ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து arithmetico geometric series. அது infinite, it goes up to infinity. இப்போ ப்ரீவியஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒன்று போட்டோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன எக்ஸசைஸில் ஒன்று போட்டோம் இதே மாதிரி கிட்டத்தட்ட. that is 5.16. இந்த சம்மில் பாருங்கள், இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த சம் அப் டு n டேர்ம்ஸ். ஸோ அதனால இது வந்து ஃபைனைட் சம் அப் டு n டேர்ம்ஸ் SN கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் அப் டு இன்ஃபினிட்டி S இன்ஃபினிட்டி கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஷினுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா?
ஏன்னா இது மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகுது. இது ஃபைண்ட் the sum up to n terms, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். வேறஸ் இங்கே வந்து find the sum அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும், அதுக்கு we have to use this formula. இப்போ இந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா, இன்ஃபைனைட் அர்த்தமேட்டிக்கோ ஜாமெட்ரிக் சீரீஸ்க்கு இந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஜஸ்ட் we have to substitute in this formula. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க சீரீஸ் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் 5.19 நமக்கு கொடுத்துருக்க சீரீஸ் வந்து 1 + 4/5 + 7/25 + 10/125 + etc. ஸோ இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், இட் இஸ் இன் அர்த்தமேட்டிக் ப்ரொக்ரெஷன். டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் அர்த்தமேட்டிக்கோ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். ஸோ திஸ் இஸ் இன் அர்த்தமேட்டிக்கோ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஹியர் த ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to 1. And what about the common difference? Common difference என்ன? 4 - 1 3, 7 - 4 3. So therefore the common difference is 3. And what about the common ratio? R என்ன? It is 1/5 இல்லையா? R வந்து என்னது? 1/5. ஸோ இப்போ நமக்கு S இன்ஃபினிட்டிக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? ஸோ S இன்ஃபினிட்டிக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? A/1 - R + dr / 1 - R the whole square. ஸோ இதில் ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ which is equal to 1/1 - 1/5 + 3 × 1/5 divided by 1 - 1/5 the whole square. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இப்போ you'll get it as 4/5. இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 5/4 ப்ளஸ், ஸோ இது 3/5, இங்கே 4/5 the whole square. 4/5 whole square பண்ணோன்னா இப்போ you'll get it as 25/16. ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா 5 times. இப்போ which is equal to, ஸோ it is 5/4 + 15/16. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 16 is the LCM. ஸோ it is going to be 20 + 15. அப்போ which is equal to 35/16. So the sum up to infinity is 35/16. So sum up to infinity is 35/16. ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 5.20. Example 5.20. ஸோ இன்ஃபைனைட் சீரீஸில் வந்து டெலஸ்கோபிக் சம்மேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது? நம்ம இந்த டெலஸ்கோபிக் சம்மேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். டெலஸ்கோபிக் சம்மேஷன்றது என்ன? தட் இஸ் தூரத்தில் இருக்கிறத கூட வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி கொண்டு வரது. லாஸ்ட் டேர்மை கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி கொண்டு வரதை தான் we call it as டெலஸ்கோபிக் சம்மேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ அதை வந்து எப்படி இந்த இன்ஃபைனைட் சீரீஸில் யூஸ் பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we need to find summation n is equal to 1 to infinity 1/n square plus 5n plus 6. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இது வந்து let us take it as kth term. அப்போ ak will be equal to 1/k square plus 5k plus 6. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 1/, ஸோ இட் இஸ் k plus 2 into k plus 3 இல்லையா? 6 5 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 into 3. இப்போ இந்த நியூமரேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to இந்த நியூமரேட்டரை we are going to bring it in this form. இந்த ஃபார்ம் வர மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்து எழுத போகிறோம். ஸோ தட் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுத போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கேவை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். கேவை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ which is equal to, so it is 1 plus k minus k divided by k plus 2 into k plus 3. and இந்த 1 எப்படி எழுத போகிறோன்னா 3 minus 2ன்னு எழுத போகிறோம். இந்த 1 எப்படி எழுத போகிறோன்னா 3 minus 2ன்னு எழுத போகிறோம். ஸோ 1 can be written as 3 minus 2 plus k minus k divided by k plus 2 into k plus 3. ஓகேவா? இப்போ இதை எப்படி பிரிக்க போகிறோன்னா, இந்த k plus 3 இதை சேர்த்து எழுதிக்கும். k plus 3 இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து மைனஸை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? minus k plus 2ன்னு வந்துருமா? divided by k plus 2 into k plus 3. ஓகேவா? இப்போ இது தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். dividing it separately. அப்போ k plus 3 divided by k plus 2 into k plus 3 minus k plus 2 divided by k plus 2 into k plus 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் k plus 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே k plus 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ which is equal to 1/k plus 2 minus 1/k plus 3ன்னு வந்துடும்.
So this is going to be AK. இதுதான் AK. இப்போ நமக்கு என்ன வேணும்? We need to find summation, that is S infinity, which is equal to summation n is equal to 1 to infinity AK. இதுதான் வேணும். That is A க்கு பதிலா 1, sorry, K க்கு பதிலா 1 substitute பண்ணும். So K க்கு பதிலா 1 substitute பண்ணீங்கன்னா, which can be written as A1 plus A2 plus A3 plus etc. up to, நம்ம first n terms கண்டுபிடிச்சிடலாம், அப்புறமா S infinity போலாம். ஓகேவா? Sn கண்டுபிடிச்சிருவோம், அப்புறமா நம்ம infinity போவோம். Let us find what is Sn. So summation n is equal to, or K is equal to 1 to n. Sn is equal to summation K is equal to 1 to n AK, which is equal to A1 plus A2 plus A3 plus etc. plus AN. n terms வரைக்கும் முதல்ல கண்டுபிடிப்போம். இப்போ which is equal to A1ங்கிறது என்ன? இதில் K க்கு பதிலா 1 substitute பண்ணணும். இதில் K க்கு பதிலா 1 போட்டால் என்ன வரும்? 1/3 minus 1/4. அடுத்தது A2ங்கிறது இதில் K க்கு பதிலா 2 போடணும். ஸோ இதில் K க்கு பதிலா 2 போட்டால் என்ன வரும்? 1/4 minus 1/5. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போனோன்னா, இப்போ A3 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 1/5 minus 1/6. இப்போ லாஸ்ட் அந்த AN, இப்போ கேக்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1/n plus 2 ப்ளஸ் மைனஸ் 1/n plus 3ன்னு வந்துருமா? 1/n plus 2 minus 1/n plus 3ன்னு வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், 1 plus 4 minus 1 plus 4, சரி, minus 1/4 plus 1/4 கேன்சல் ஆகிடும். minus 1/5 plus 1/5, இந்த minus 1/6 அடுத்து இருக்க plus 1/6ஓட கேன்சல் ஆகும். ஸோ இது மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு இந்த ப்ளஸ் n plus 1/n plus 2 இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இதில் ரிமைனிங் டேர்ம் Sn வந்து நமக்கு என்ன வரும்? we'll get this Sn to be, so Sn is equal to 1/3 minus 1/n plus 3ன்னு வந்துடும். இது Sn. நமக்கு என்ன வேணும்? S infinity வேணும். S infinity. ஸோ அப்போ S infinityனா என்ன பண்ணணும்? n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1/3 minus 1/infinity வந்துடும். anything divided by infinity is 0. இல்லையா? anything divided by infinity is 0. அப்போ 1/3 minus 0, which is equal to 1/3. அப்போ therefore S infinity is equal to 1/3. புரிஞ்சுதாமா? அப்போ therefore we can say that summation n is equal to 1 to infinity 1/n plus 5n plus 6 is equal to 1/3ன்னு சொல்லலாம். ஸோ இதோட summation வந்து 1/3. புரிஞ்சுதா இது? ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம இந்த மாதிரி 2 டேர்மாக பிரிச்சுக்கிறோம். இந்த கேத்து டேர்மை இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are finding Sn. Sn என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். Sn கண்டுபிடிச்சா எல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு இந்த 1/3யும் மைனஸ் இந்த 1/n plus 3 மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து Sn. அப்போ S இன்ஃபினிட்டின் போது என்ன பண்ணணும்? n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடணும். ஸோ n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி ப்ளஸ் 3யும் இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி ப்ளஸ் எனி நம்பர் இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ 1/infinity, anything divided by infinity is 0. ஸோ அப்போ 1/3 minus 0, which is 1/3. இப்போ therefore the summation of this is going to be 1/3. இதோட summation வந்து 1/3ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பைனாமியல் சீரீஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5.21. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, expand 1 plus x the whole power 2/3 up to 4 terms for modulus of x less than 1. ஸோ இங்கே modulus of x less than 1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. up to 4 terms வரைக்கும், 4 terms வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். how to do this-ன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 plus x the whole power 2/3. ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? தட் இஸ் 1 plus x the whole power n-க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? பைனாமியல் சீரீஸில் 1 plus nx plus n into n minus 1 divided by 1 into 2 into x square plus n into n minus 1 into n minus 2 divided by 1 into 2 into 3 into x cube plus etc. 4 term தான் கேட்டிருக்காங்க, up to 4 terms. ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம். ஸோ 4 டேர்ம் எழுதியாச்சு, போதும். இப்போ இதில் n-க்கு பதிலாக 2/3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ n-க்கு பதிலாக 2/3 போட்டால் என்ன வரும்? இப்போ 1 plus x the whole power 2/3 is equal to 1 plus 2/3x
plus 2 by 3 into 2 by 3 minus 1 divided by 1 into 2 is 2 into x square plus 2 by 3 into 2 by 3 minus 1 into 2 by 3 minus 2 divided by 6 into x cube plus etc. இப்போ இதை just simplify பண்ண வேண்டியதான். அப்போ which is equal to 1 plus 2 by 3x. So இது வந்து நமக்கு என்ன வரும் 2 by 3. இது 2 by 3 minus 1. இப்போ you'll get it as minus 1 by 3. 2 by 3 minus 1 வந்து என்ன வரும் minus 1 by 3. So 2 by 3 into minus 1 by 3. இது ஒரு 1 by 2 இருக்கு. இந்த 1 by 2 இருக்கு. Into x square. Plus அதுமே இதை simplify பண்ண என்ன வரும் 2 by 3 into minus 1 by 3. So இங்கே you'll get it as minus 4 by 3. You'll get it as minus 4 by 3. Into இது ஒரு 1 by 6. Into x cube plus etc. இப்போ இதை simplify பண்ணும். Let us simplify this. இதில் இந்த 2 cancel பண்ணிடலாம். And then இங்கே 2வும் இந்த 6ம் 3 times cancel பண்ணலாம். ஓகேவா இப்போ which is equal to 1 plus 2 by 3x. ஸோ இது வந்து மைனஸ் இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும் மைனஸ் அண்ட் இங்கே வந்து நமக்கு என்ன வரும் 1 by 9 into x square 1 by 9 into x square இங்கே minus into minus it will become plus so numeratorல we have 4 denominatorல 3 into 3 into 3 into 3 which is 27 sorry 3 into 3 9 into 3 27 into 3 81 divided by into x cube plus etc. Upper therefore the expansion of this that is 1 plus x the whole power 2 by 3 can be written as 1 plus 2 by 3x minus 1 by 9 into x square plus 4 by 81 into x cube plus etc. So this is the expansion of this. புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது ஓகே இங்கே வந்து அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க modulus of x is less than 1ன்னு கொடுத்துட்டாங்க அதனால தான் நம்ம டைரெக்டாக இந்த சம் போட்டுட்டோம் சப்போஸ் ஒம்மை கொடுக்கலன்னா நம்ம தான் வந்து அந்த modulus of x less than 1 இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் we have to check whether the modulus of x is less than 1 அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போடணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும் ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.22 பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் 5.22 இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க expand 1 by 1 plus 3x the whole square in the powers of x for a condition on x find a condition on x for which the expansion is valid எப்போ இந்த expansion validன்னு கேட்டிருக்காங்க x ஓட எந்த கண்டிஷனுக்கு இந்த expansion validன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா 1 by 1 plus 3x the whole power whole square இதை வந்து we can write it as 1 plus 3x the whole power minus 2ன்னு எடுத்துக்கலாமா minus 2ன்னு எடுத்துக்கோம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து modulus of 3x நமக்கு என்ன கண்டிஷன் இது வந்து it should be less than 1 modulus of this should be less than 1 அப்போ modulus of 3x should be less than 1 or in other words modulus of x should be less than 1 by 3 இல்லையா modulus of x should be less than 1 by 3 அப்போ therefore the condition for which the expansion is valid is modulus of x should be less than 1 by 3 modulus of x வந்து 1 by 3 விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பான்ஷன் வேலிட் இல்லைனா அதர்வைஸ் இந்த எக்ஸ்பான்ஷன் இட் இஸ் நாட் வேலிட் ஓகேவா ஓகே இப்போ இந்த இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம் 1 plus x the whole power nக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் இட் இஸ் 1 plus nx plus n into n minus 1 divided by 1 into 2 into x square plus n into n minus 1 into n minus 2 divided by 1 into 2 into 3 into x cube plus etc. எல்லாத்துக்குமே more or less 4 terms எழுதினாலே போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இது இவ்வளோ எழுதினாலே போதும் ஸோ அப்போ 1 plus 3x the whole power minus 2 is equal to ஸோ அப்போ இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் 1 plus nx nங்கிறது என்ன இங்கே minus 2 into xங்கிறது என்ன 3x அடுத்தது plus n வந்து minus 2 into minus 2 minus 1 divided by 1 into 2 is 2 into x square so 3x the whole square இப்போ அடுத்த term என்ன வரும்
it will be minus 2 into minus 2 minus 1 into minus 2 minus 2 divided by 6 into 3x the whole cube plus etc. So இதை simplify பண்ணும். இப்போ which is equal to 1 minus 6x. So இங்க வந்து இது minus 2 இது minus 3. Minus 2 into minus 3 or the 2 and 2 cancel ஆயிடும். அப்போ minus into minus plus 3 ஆயிடும். We'll get it as plus 3. So it is going to be plus 3 into, so இதை expand பண்ணோம்னா அப்போ we'll get it as 9x square. அடுத்தது இந்த term simplify பண்ணும். So இது minus 2, இது minus 3, இது minus 4. Okay va? So minus 2, 2 3s are 6 cancel ஆயிடும். So அப்போ it is minus into minus into minus minus ன்னு வந்துரும். This term will become minus. Minus. So இங்க 4, 6 வந்து cancel ஆயிடுச்சு. So it is going to be 4 into 3x the whole cube. So it is going to be 27x cube plus etc. So therefore 1 plus 3x the whole power minus 2 can be written as 1 minus 6x plus 27x square, and then either minus, so 4 into இது வந்து என்ன வரும், it is 108 into x cube plus etc. So this is the expansion. இதுதான் இதோட expansion. புரிஞ்சுதாமா? ஜஸ்ட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இல்லை நீங்கள் இது பண்ணியும் போடலாம். தட் இஸ் இது வந்து minus 2 minus 3 minus 4 மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், minus 24/6ன்னு வரும். minus 24/6 என்ன, minus 4. அதுதான் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் அது minus 24/6ன்னு போட்டு கூட அடுத்த ஸ்டெப்பில் அதை கேன்சல் பண்ணி 4ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ இது நான் டைரெக்டாக போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல this is valid. ஸோ இது எப்போ valid, where modulus of x is less than 1/3. ஸோ இந்த இதுக்கு மட்டும்தான் இது valid, otherwise இந்த series is not valid. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.23 பார்க்கலாம். ஸோ example 5.23. Expand 1/3 plus 2x the whole square in powers of x. Find a condition on x for which the expansion is valid. இந்த expansion எப்போ validன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த condition, x ஓட condition என்ன, எப்போ இந்த expansion validன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா example 5.23. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து 1/3 plus 2x the whole square. இப்போ which is equal to இதை மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா 3 plus 2x the whole power minus 2ன்னு வந்துடும். இப்போ நமக்கு ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது படித்த ஃபார்முலா 1 ப்ளஸ்ன்னு தான் இருக்கணும். புரியுதா? வேறு நம்பர் எதுவுமே இருக்கக்கூடாது. 1 plus something the whole power n, அந்த ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ இங்கேயும் அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3யை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த 3யை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ you'll get it as 3 power minus 2. ஏன்னா ஹோல் பவர் minus 2லேருந்து வெளியே வரும்போது 3 power minus 2ன்னு ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு மீதி என்ன இருக்கும், 1 plus 2/3x the whole power minus 2ன்னு இருக்கும். இந்த 3யை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 3யை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 3 power minus 2ன்னு வந்துடும். இங்கே 1 plus 2/3x the whole power minus 2ன்னு வந்துடும். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, modulus of 2/3x should be less than 1. அப்போ therefore modulus of x should be less than 3/2. ஸோ modulus of x should be less than 3/2 இருக்கணும். ஓகேவா? அப்போ therefore this is valid, or the condition is modulus of x should be less than 3/2. modulus of x வந்து it should be less than 3/2 இருக்கும்போது தான் இந்த சீரிஸ் வேலிட். இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்ன படித்தோம், that is 1 plus x the whole power n is equal to 1 plus nx plus n into n minus 1 divided by 1 into 2 into x square plus n into n minus 1 into n minus 2 divided by 1 into 2 into 3 into x cube plus etc. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். that is 3 power minus 2 into 1 plus 2/3x the whole power minus 2, which is equal to 3 power minus 2 1/3 square இதெல்லாம், which is 1/9. 1/9 into, இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம், 1 plus nx. ஸோ n வந்து minus 2 into x வந்து 2/3x. அடுத்தது
plus n into n minus 1. So minus 2 into minus 2 minus 1 divided by 1 into 2, which is 2 into 2 by 3x the whole square. Plus அடுத்த term வந்து minus 2 into minus 2 minus 1 into minus 2 minus 2 divided by 6 into 2 by 3x the whole cube plus etc. Okay வா? So இந்த formula யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ which is equal to 1 by 9 into, so இப்போ இதை simplify பண்ணுவோம். So 1, so இது என்ன ஆகும்? minus 4 by 3x. இங்கே வந்து minus 2, இது minus 3. So இப்போ minus into minus plus ஆகிடும். And 2 cancel ஆகிடும். அப்போ you'll get it as 3. So அப்போ plus 3 into, so இது square பண்ணோம்னா it is 4 by 9 into x square. அடுத்து இதை simplify பண்ணோம்னா என்ன வரும்? minus into minus into minus, இது minus ஆகிடும். So இது minus 2 minus 3, 2 3s are 6 cancel ஆகிடும். இப்போ இங்கே நமக்கு 4 மட்டும்தான் இருக்கும். So it is 4 into, இது whole cube பண்ணால் என்ன வரும்? It is 8 by 27 into x cube plus etc. So அப்போ which is equal to 1 by 9 into 1 minus 4 by 3x plus, so இது 12 by 9 into x square. So it is minus 32 by 27 into x cube plus etc. Appo therefore we can say that 1 by 3 plus 2x the whole square is equal to 1 by 9 into 1 minus 4 by 3x plus 12 by 9 into x square minus 32 by 27 into x cube plus etc. Where இதுக்கு condition என்ன பார்த்தோம்? Modulus of x should be less than 3 by 2. So this is the condition. புரிஞ்சுதாமா? So இதோட expansion இதுதான். புரிஞ்சுதா? So இந்த condition வந்து main நமக்கு. So இந்த condition எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே என்ன இருக்கோ முதல்ல இது 1 plus xங்கிற ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் இங்கே என்ன இருக்கோ அதோட மாடுலஸ் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா 3 by 2 ஆகிடும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன் எழுதுறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 5.24 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.24. ஸோ இங்கே 5.24ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் கியூப் ரூட் ஆஃப் 65. எப்படி நம்ம பைனாமியல் தியரமில் வந்து 98 the whole power 4, 99 the whole power 3 இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இங்கே கியூப் ரூட் ஆஃப் 65 இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். We are going to find the value of cube root of 65. So we are going to find the value of cube root of 65, which can be written as 65 the whole power 1 by 3. இல்லையா? இந்த 65 the whole power 1 by 3 எழுதலாம். 65 நம்ம எப்படி எழுதலாம்? 64 plus 1 the whole power 1 by 3. இப்போ இதுக்கு வந்து டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 இருக்கணும். அப்போ தான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இதை இப்படியே வச்சுட்டு ஃபார்முலா 1 plus xங்கிற ஃபார்முலா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஃபார்முலா போட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து 1 விட கம்மியாக இருக்கணும். புரியுதா? தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்க நம்பர் வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கணும். தட் இஸ் பாயிண்ட் சம்திங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த சீரீஸ் வேலிட். அதர்வைஸ் இந்த சீரீஸ் வேலிட் இல்லை. ஸோ அந்த ஃபார்முக்கு கொண்டு வரக்கா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 64 இந்த கியூப் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ 64 the whole power 1 by 3 இன்ட்டு இப்போ இங்கே 64 வெளியே வந்துருச்சுன்னா என்ன வரும்? 1 plus 1 by 64 the whole power 1 by 3ன்னு வந்துடும். இப்போ 64 the whole power 1 by 3 தான் என்னது? 4. 64 the whole power 1 by 3 is 4. And இது வந்து நமக்கு 1 plus 1 by 64 the whole power 1 by 3ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்ன படித்தோம்? 1 plus x the whole power n is equal to 1 plus nx plus n into n minus 1 divided by 1 into 2 into x square plus etc. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்புறம் நமக்கு என்ன வரும்? 4 into, ஸோ இந்த இடத்துல இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 4 into 1 plus nx. So it is 1 by 3 into 1 by 64 plus, so it is 1 by 3 into 1 by 3 minus 1 divided by 2 into 1 by 64 the whole square plus etc. இந்த ஹையர் பவர்ஸ் எல்லாமே விட்டுறலாம். நம்ம ஜஸ்ட் இது மட்டும் எழுதினா போதும். இட் இஸ் enough if we write this. இது மட்டும் எழுதினா போதும். இப்போ which is equal to 4 into 1 plus, so இது வந்து 1 by 64 into 3. 64 into 3 is going to be, so you will get it as so 192. So 192.
ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸெட்ராவை நம்ம விட்டுற போகிறோம். விட்டுட்டு இப்போ 4ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 4 ப்ளஸ், ஸோ இது 1 ஸோ இது 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 48 இல்லையா? இந்த 4ஆல் நம்ம 4ல் கேன்சல் பண்ணால் 1/48 அப்ராக்சிமேட்லி. எந்த ஸ்டெப்பில் நம்ம இந்த ப்ளஸ் எக்ஸெட்ரா விடுறோமோ அந்த ஸ்டெப்பில் நம்ம அப்ராக்சிமேட்லின்னு எழுதிடணும். யூ ஹாவ் டு ரைட் அப்ராக்சிமேட்லி. ஸோ 1/48 என்ன வரும்? வாட் வில் பி 1/48? இப்போ இட் இஸ் 4 ப்ளஸ், ஸோ 1 டிவைடட் பை 48 வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 0.02. It will be 0.02. அப்போ therefore which is equal to 4.02 approximately. ஸோ எந்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் எக்ஸெட்ராவை விட்டுறோமோ அந்த ஸ்டெப்லேருந்து நம்ம அப்ராக்சிமேட்லி எழுதிட்டே வரணும். யூ ஹாவ் டு ரைட் அப்ராக்சிமேட்லி. ஏன்னா இது அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கிடைக்கும், நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வராது. வேறாஸ் நமக்கு அந்த பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி 99 அதெல்லாம் கண்டுபிடிச்சோமே, அங்கெல்லாம் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே நமக்கு அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ therefore from this we can say that cube root of 65 can be written as 4.02 approximately. இது ஒரு approximate value தான், எக்ஸாக்ட் வேல்யூ வராது, அக்யூரேட் வேல்யூ இங்கே கிடைக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.25. இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. எக்ஸாம்பிள் 5.25 இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.25 இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, prove that cube root of x cube plus 7 minus cube root of x cube plus 4 is approximately equal to 1 by x square when x is large. ஸோ இங்கே x வந்து பெரிய நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா cube root of x cube plus 7 minus cube root of x cube plus 4. ஸோ இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். So which can be written as, இது எப்படி எழுதலாம்? x cube plus 7 the whole power 1 by 3 minus x cube plus 4 the whole power 1 by 3 னு எழுதிக்கலாமா? We can write it like this. இப்போ இதை வந்து 1 plus xங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே 7 வெளியே எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே x is largeன்னு கொடுத்துருக்காங்க. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? x is large. இப்போ xே ஒரு பெரிய நம்பராக இருக்கும்போது x cube இன்னும் பெரிய நம்பராக இருக்கும். ஸோ 7 வெளியில் எடுத்திங்கன்னா, இப்போ சப்போஸ் x ஒரு 10ன்னு இமேஜின் பண்ணிப்போம். x 10ங்கிற நம்பர்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ x cube என்ன வரும்? 1000 டிவைடட் பை 7 சின்ன நம்பராக வரும், பாயிண்ட் சம்திங்கில் வரும், வராது. அப்போ இங்கே எதை வெளியில் எடுக்கணும்? x cube தான் வெளியில் எடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் x cube அவுட் சைட். ஸோ x cube வந்து வெளியில் எடுத்தோன்னா அப்போ x cube the whole power 1 by 3 into, ஸோ இங்கே மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1 plus 7 by x cube the whole power 1 by 3 மைனஸ், அதுமாதிரி இதுலேருந்தும் நம்ம x cube வெளியில் எடுத்துடலாம். அப்போ x cube the whole power 1 by 3 into 1 plus 4 by x cube the whole power 1 by 3. இப்போ பாருங்க, அப்போ 4 by x cube சின்ன நம்பர் ஆகிடும், 7 by x cube சின்ன நம்பர் ஆகிடும். ஓகேவா? ஸோ x cube the whole power 1 by 3 வந்து நமக்கு xன்னு ஆகிடும். x into, ஸோ இது 1 plus 7 by x cube the whole power 1 by 3 மைனஸ் இதுவும் xன்னு ஆகிடும். x into 1 plus 4 by x cube the whole power 1 by 3. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? 1 plus x the whole power nக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? 1 plus nx plus n into n minus 1 divided by 1 into 2 into x square plus etc. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ which is equal to x into 1 plus nx, இப்போ 1 by 3 into 7 by x cube. போதும், இது வரைக்கும் போதும். ஏன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 by x ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த டேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா x cube the whole square ஆகிடும், which is x power 6 ஆகிடும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தேவையில்லை, போதும் நமக்கு இது வரைக்கும் எதுனாலே. மைனஸ் அதே மாதிரி இங்கேயும் 2 டேர்ம் எதுனாலே போதும். ஸோ இட் இஸ் 1 plus 1 by 3 into 4 by x cube plus etc. இப்போ which is equal to, இப்போ x ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். x ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x plus 7 by 3x square plus etc. நம்ம இங்கே மைனஸ் எக்ஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ், ஸோ இங்கே 4 by 3x square plus etc. or minus etc. ஸோ இதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது? 7 by 3x square minus 4 by 3x square plus etc. இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸெட்ரா விட்டுற போகிறோம். அப்போ நம்ம என்ன எழுதணும்? அப்ராக்சிமேட்லின்னு எழுதணும். ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணலாம் இல்லையா? நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 3 by 3x square plus etc. or which is equal to 1 by x square plus etc. or which is equal to 1 by x square approximately. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஏன்னா this is approximately equal to 1 by x square தான் நான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Hence proved. Hence proved. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இந்த சம்மில் ஜஸ்ட் 2 டேர்ம் இதனாலே போதும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சம்மு அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. ஓகே, இப்போது உங்களுக்கு 1-2 ஹோம்ஒர்க் சம்ஸ் தரேன். நான் ஹோம்ஒர்க் சம் எப்படி போடணுன்னு சொல்கிறேன், அதுபடி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு சம் இருக்கு இல்லையா, இதில் இருக்க இந்த 4 சப்டிவிஷனுமே ஹோம்ஒர்க். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இருக்க 4 சப்டிவிஷனும் ஹோம்ஒர்க். அப்புறம் இந்த தேர்ட் சம் இப்போ நம்ம போட்டோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஒன்றும் இல்லை, 7க்கு பதிலாக இங்கே 6 இருக்குது, and then 4க்கு பதிலாக 3 இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. சேம் இப்போ நம்ம போட்ட அதே சம் தான். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் போட்டோமே, சேம் இதே தான். இங்கே 7க்கு பதிலாக இங்கே 6 கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே 4க்கு பதிலாக இங்கே 3 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் இந்த தேர்ட் சம் உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய 4 சப்டிவிஷன் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, expand the following in ascending powers of x and find the condition on x for which the binomial expansion is valid. So இந்த binomial expansion valid இருக்கணும்னா அது condition on x என்ன, xல இருக்க condition என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is 1/5 plus x. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 5 plus x the whole power minus 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 1 plus xங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ அதனால் இந்த 5ஐ வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ 5ஐ வெளியில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா 5 power minus 1 into 1 plus x by 5 the whole power minus 1ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ which is 1/5 into, ஸோ இதுக்கு வந்து 1 plus x by 5 the whole power minus 1ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா இது கண்டிஷன் என்ன படித்தோம், modulus of x by 5 should be less than 1. So modulus of x by 5 should be less than 1. அப்போ therefore modulus of x should be less than 5. modulus of x வந்து 5ஐ விட கம்மியாக இருக்கணும், அப்போ தான் இது வேலிட். இல்லைனா otherwise it is not valid. அப்போ therefore the condition is modulus of x is less than 5 அப்படின்னு போட்டுட்டு இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். ஒரு 4 டேர்ம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணால் போதும். இட் இஸ் enough if you use up to 4 terms. ப்ரீவியஸ் சம் போட்டோம்ல அதே மாதிரி போட்டுற வேண்டியதான். n-க்கு பதிலாக -1னும் x-க்கு பதிலாக x by 5னும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 divided by 3 plus 4x square 4x the whole square இதான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து we can write it as 2 into 3 plus 4x the whole power minus 2ன்னு எடுத்துக்கலாம். -2. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம 3ஐ வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 3ஐ வெளியில் எடுத்துகிட்டா அப்போ நமக்கு என்ன வரும், 2 into 3 to the power of -2 into, இப்போ இங்கே மீதி என்ன இருக்கும், 1 plus 4/3 into x the whole power -2ன்னு வந்துடும். ஸோ இந்த 3 power -2 we can write it as 1/9. ஸோ அப்போ 2/9 into 1 plus 4/3 x the whole power -2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கு கண்டிஷன் என்ன, modulus of 4/3 x should be less than 1 or modulus of x should be less than 3/4. இதுதான் கண்டிஷன். அப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதா, 4 டேர்ம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிட வேண்டியதா. ஓகேவா? இப்போ அடுத்த டேர்ம் பாருங்கள். அடுத்த சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இட் இஸ் given as ஒன் செகண்ட். இந்த லாஸ்ட் சம் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 2 the whole power -2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம்க்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, x plus 2 the whole power -2/3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து நம்ம 2ஐ வெளியில் எடுத்துடணும். ஸோ 2ஐ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இப்போ you'll get it as 1 plus x by 2 the whole power -2/3ன்னு வந்துடும். 2 இங்கே வெளியே வரும்போது 2 power -2/3ன்னு வரும். ஸோ இந்த 2 power -2/3 அப்படியே வெளியில் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுட்டு இப்போ இது வந்து நீங்கள் இது வந்து மீதி என்ன இருக்கும், 1 plus x by 2 the whole power -2/3 or இதை we can write it as 1/2 power 2/3ன்னு எழுதிக்கலாம் into 1 plus x by 2 the whole power -2/3. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கண்டிஷன் என்ன, modulus of x by 2 should be less than 1 or modulus of x should be less than 2. இந்த 2ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இது வந்துடும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதான். இங்கே n-க்கு பதிலாக -2/3 போடணும், x-க்கு பதிலாக x by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you'll get the answer. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ இந்த அடுத்த சம் வந்து
ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 + x² the whole power 2/3 கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுலேருந்து நம்ம 5 வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் 5 வெளியில் எடுத்துட்டா 5 power 2/3 வந்துடும் இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் 1 + x²/5 the whole power 2/3 வந்துடும் ஓகேவா இப்போ இதுக்கு கண்டிஷன் என்ன modulus of x²/5 should be less than 1 or modulus of x² should be less than 5 modulus of x² னா என்ன அர்த்தம் எப்பனாலும் x² பண்ணா ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது மாடுலஸ்னாலும் பாசிட்டிவ் நம்பர் தான் அப்போ டைரெக்டாகவே நம்ம x² should be less than 5 எழுதிக்கலாம் ஏன்னா மாடுலஸ்னா என்ன அர்த்தம் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக மாற்றணும் இங்கே x² பண்ணும்போதே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தானே மாறிடும் ஸோ அதனால் x² should be less than 5 போட்டுக்கலாம் இங்கே எக்ஸுக்கு பதிலாக x²/5 சப்ஸ்டியூட் பண்ணோம் அண்ட் n க்கு பதிலாக 2/3 சப்ஸ்டியூட் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான் ஒரு 4 டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் ஸோ இந்த சம்ஸ் 4 சம்முமே ஈஸி தான் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை போடுங்க ஏன்னா இது ஈஸி தான் இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க மீதி சம்ஸு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்